பீஃப் சர்ச்சை நீண்டது போல பீப் சர்ச்சையும் தொடர்ந்து நீண்டு கொண்டே முடிவுக்கு வராமல் போயிட்டு இருக்கு. சிம்புவை கைது செய்வதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு விவகாரம் பெரிதாக்கப்படுகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில தான் சிம்புவுடைய தாயார் உஷா ராஜேந்தர் இந்த மாநிலத்தை விட்டே நாங்க போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு சட்ட நடவடிக்கையை சிம்பு தவிர்க்கிறாரா? இது ஊதி பெரிதாக்கப்படுகிறதா? இதை ஊதி பெரிதாக்குவது யார்? முடிவுக்கு வராமல் இந்த பீப் பாடல் சர்ச்சை தொடர காரணம் என்ன? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பத்திரிகையாளர் இந்த விவகாரத்தில் இட் இஸ் ப்ளோன் பியாண்ட் ப்ரொபோர்ஷன், இது பெரிதாக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்சரா ரெட்டி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதேபோல ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தனிப்படைகளை அமைத்து யுவராஜ தேடினது போல ஏர்போர்ட்ல எல்லாம் சொல்லி கண்டா சொல்லுங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிம்புவை தேடுற அளவுக்கு ஒரு பெரும் குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு கருத முடியுமா திரு கருணாநிதி? அதாவது அரெஸ்ட் பண்ணுவதற்காக சொல்ல முடியாது. அவர் விளக்கங்கள் கேட்க வேண்டியிருக்கு, அவரிடமிருந்து விவரங்கள் பெற வேண்டியிருக்கிறது. அவர் அந்த பாடலை முக்கியமா இப்ப இதுல அஃபென்ஸ் அந்த பாட்டை விட அந்த பாட்டு பிரபலப்படுத்தப்பட்டதுதான் இப்ப குற்றம். அந்த இணையதளத்துல வாட்ஸ்அப்ல போட்டு பப்ளிக்ல பலருடைய மனசை புண்படுத்துற மாதிரி, குறிப்பாக பெண்களை மனதை வெளியிடல அப்படிங்கிறாரு. கண்டுபிடிக்க வேண்டிய உங்கள்கிட்ட ஒரு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் காவல்துறையில இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அது கண்டறியப்படணும்னே வச்சுக்கோ, நிச்சயமா கண்டறியப்படணும். ஆனா தனிப்பட அமைச்சு ஏர்போர்ட்ல சொல்லி தேடுற அளவுக்கு ஒரு குற்றம் நடந்திருக்கா? தவறுங்கிற எண்ணம் பரவாயில்ல இருக்கு. ஆனா அப்படி ஒரு அரசு இயந்திரம் இந்த அளவுக்கு முடுக்கி விடப்படுற அளவுக்கு ஒரு குற்றம் நடந்திருக்கும்னு கேட்க தோணுது. ஒரு நபரை பற்றி குற்றங்கள் சுமத்தப்படும் போது அந்த நபர் விசாரணைக்கு அவரே ஆஜராயிட்டா நல்லது. அவர் விசாரணைக்கு கிடைக்கலங்கும் போது வழி காவல்துறைக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? கோர்ட்ல 4ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் இருக்கு. Why not wait for that? அதுக்கப்புறம் பண்ணலையே. இது முன்னாடி இப்ப நீங்க தனிப்படை அமைத்திருப்பது அவரை கைது செய்வதற்காக அல்ல. நீங்க தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. தனிப்படை அமைத்திருப்பது இது சம்பந்தமான விவரங்களை சேகரிப்பதற்காக. யார் இதை இதுல வாட்ஸ்அப்ல ஏர்போர்ட்ல தகவல் சொல்லிருப்பதும் விவரத்தை கேட்கறதுக்கு தானே. அவர் சம்பந்தப்பட்டவரே. நீங்க ஏர்போர்ட்ல தகவல் சொன்னது அந்த முதல்ல அவரை விசாரணைக்காக கூப்பிடுவதற்காக இருந்திருக்கலாம். ஏர்போர்ட்ல அலர்ட் சொல்ற அளவுக்கு இந்த விவகாரம் தலைமுறை விவகாரமா இருக்கா? எந்த விவகாரமாக இருந்தாலுங்க, அதாவது பொதுமக்களுக்கு மத்தியில அது முக்கியமாக சமூக ஆர்வலர்கள் இதை பெரிதாக ஆக்கி விட்டார்கள் சொல்றதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி யார் வேணாலும் அந்த கருத்து சுதந்திரம்ங்கிற ஒரு பேர்ல சமீபத்தில் சர்ச்சையான விஷயம் எவ்வளவோ இருக்கு. அதற்கெல்லாம் இதே முனைப்பு தான் காணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அதாவது வகையில இப்ப நீங்க எந்த விஷயம் வந்தாலும் எதுக்கு வந்துச்சுன்னா, பப்ளிக்ல வந்துச்சுன்னா சமூக ஆர்வலர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களே அதை எடுத்துக்கொண்டு பெரிதாக்குறார்கள். சமூக ஆர்வலர்கள் பெரிதாக்கின அத்தனை விஷயத்தையும் காவல்துறை இப்படிதான் இருக்கா? இந்த இதே என்னுடைய மனசை புண்படுத்திருச்சுன்னு நிறைய சர்ச்சை வந்திருக்கு. ஒவ்வொன்னுத்தையும் இப்படிதான். அதோடு கூட ஒரு குறிப்பிட்டவர்கள் புகார் கொடுக்கிறார்கள். எழுத்து மூலமாக காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எழுத்து மூலமான புகார் காவல்துறைக்கு வந்திருக்கிறது. மேலும் பொதுமக்களிடையே இது ஒரு சர்ச்சையாக பிறகு ஆங்காங்கே இது எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருக்கும் போது அதனை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறைக்கு கடமைதான். நான் அப்சரா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இதுல வழக்கு பதிவு செய்யப்படுது, எஃப்ஐஆர் போடப்படுது. இது ஒரு சமன்ஸ் இருக்கும் போதே போயிருந்தா இந்த ஒரு சட்ட நடவடிக்கையை நேரடியா ஃபேஸ் பண்ணியிருந்தா இந்த ஒரு சர்ச்சையே தேவையில்லையே. I don't think he was ever not willing to face the law. I think இவ்வளோ ஒரு blown out of proportion. I think for something as simple as ஒரு வீட்ல ஒரு தனிப்பட்ட மனிதர் அவர் வீட்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாட்டு கிரியேட் பண்ணாரு. Not intended for broadcast. I don't think he wanted to offend anybody and he didn't put it out in the public domain. ஆனா ரொம்ப கீழ்த்தனமான அருவருக்கத்தக்க வகையில் நிறைய பேர் அவதூறு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. They are inciting a lot of public opinion. அந்த பாடல்ல எதுவும் இல்ல, ஆனா அந்த பாடல்ல பிரச்சாரம் தான் அருவருக்கத்தக்கதா. கட்டாயம் அந்த பாடல்ல பீப் செய்யப்பட்டுள்ள ஒரு வேர்ட் நம்ம எத்தனை பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த வேர்ட் நம்ம எடுத்து காட்டிருக்கோம். So many people who are bringing attention to the song. அதுக்கே வாய்ப்பு கொடுப்பானே, ஏன் பீப் போடுவானே? பீப் கொடுத்து அவர் ரிலீஸ் பண்ணலையே. வீட்ல தான தனிப்பட்ட you and me can have a private conversation. But when that private conversation is taken into the public domain by some cheap-minded people. நான் பிரைவேட்ல சதி பண்ணேன்னு விளக்க முடியாது. சோ நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். நிறைய பாடல்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு.
கஞ்சா வெச்ச கண்ணுன்னு நம்ம வைரமுத்து சார் எழுதியிருக்காரு, விஜய் சார் பாடியிருக்காரு அந்த பாட்டு. வெற்றாவல குத்துறாவல நிறைய நடிகர்கள் பாடியிருக்காங்க பாட்டு அவங்க படத்துல. Why is Simbu's controversy so huge that ஒரு respected celebrity வந்து சிம்பு வந்து தூக்கில மாட்டணும்னு சொல்லியிருக்காரு? That is inciting violence. That is telling the youth that you can take the law into your own hands. தூக்கல வந்து அரசியல் தான் தூக்கு தண்டனை கொடுக்குற தனிநபர்கள் அல்ல. தட் அபார்ட், நான் இதோட மெரிட்ஸுக்குள்ள நம்ம இதே அரங்கத்துல நிறைய வாய்ச்சிருக்கோம். ஒரு வழக்கு போடப்படுது, அந்த சம்மன்ஸ் ஏற்று காவல் நிலையத்துல போய் அப்பீரா இருந்தா இன்னைக்கு தனிப்படைகள் அமைக்கிறதுக்கான அவசியம் ஏற்பட்டிருக்காதா? இல்ல. காமன் மேன் இந்த பிரச்சனை வருது, ஒரு வழக்கு வருது, இந்த வழக்கை சட்டப்பூர்வமா நேரடியா சந்திச்சிருந்தா இது நீங்க ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஏன் வருது? இந்த ஒரு போராட்டத்தை தாண்டி தனிப்படைகள் அமைக்கிறதுனால தான். நீங்க கூட அந்த கருத்து தான் உங்களுடைய சமூகத்துல சொல்லிருக்கீங்க. இத நேரடியா போய் விளக்கி இருந்தா the matter ends there. You think the police cannot find them if they want to? இன்னைக்கு தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க, நீங்க அந்த தனிப்படைகள் வந்து சிம்புவை கைது செய்ய முடியல. சிம்பு எங்கேயுமே ஓடி போலையே, அப்படின்னா அப்பியர் ஆக வேண்டியதானே? And also I want to ask, like இப்ப சைபர் கிரைம்ல வந்து சிம்புவோட ஃபேமிலி தாயாரே என்ன சொல்றாங்க? சிம்புவோட ஃபேமிலி வந்து கமிஷனர் ஆஃபீஸ் சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த பாடல் வந்து திருட்டு somebody has stolen the song ன்ட்டு. அதையே இப்ப கண்டுபிடிக்க முடியல. அத திரு சிம்புட்ட கேட்டாதான் எப்படி உங்களுக்கு தேர்ந்து போச்சு, இந்த பாட்டு யார் எடுத்தா, உங்களோட சிஸ்டம் யார் யூஸ் பண்ணா, இந்த விஷயங்கள்லாம் விடை கிடைக்கிறதுக்குமே இந்த ஒரு நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கை பயன்படும். திரு கருணாநிதி முதல்லயே விளக்கினார். நோக்கம் திரு சிம்பு குற்றவாளிங்கிறத தாண்டி இது எப்படி வெளியில வந்துச்சு? இன்னைக்கு யூடியூப்ல இன்னும் இருக்கு, இன்னும் சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. இது எங்கே இந்த மூலம் போச்சுன்னா தான் இதற்கான விடை தெரிய முடியும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் எளிமையா ஒரு மனிதருக்கு வந்து சிம்பு கமிங் டு போலீஸ் அவங்களோட ஒத்துழைப்பது will make matters simpler. As a young man who's 30 years old, who's a young actor, when there's so much going on around you and it's overwhelming, doesn't he need time to process it and think through his decisions? சட்ட நடவடிக்கையை ப்ராசஸ் பண்ண, இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு சட்டம் போகும். இல்ல இப்ப இத உள்ள ஆர்டர் வந்து இவர்தான், அதுல ஒண்ணு ஆதரோ அல்லது அந்த விசை மூலமாக அது உருவாவதற்கு அவரே சொல்லிட்டாரு. அவருக்கு அப்படிங்கும் போது இது பரப்பப்பட்டது. அவர் என்ன சொல்றாரு, இதை நான் வந்து வச்சிருந்தேன் தவிர இது பரவுனதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை இப்ப போலீஸ்க்கு இருக்கு. கைதுக்கான தேவை எங்க வருது? நீங்களே நன்கு அறிவீங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்லயே ஒரு 7 ஆண்டு அதாவது கீழே வந்து தண்டனை கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கட்டாய கைது அப்படிங்கிறது, உடனடி ஆட்டோமேட்டிக் அரெஸ்ட் அப்படிங்கிறது மேண்டேட்டரியா இருக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் கைது பண்ணல. இன்னைக்கு தனிப்படை எதுக்கு அமைச்சிருக்கீங்க? திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தவா? தனிப்படைனா விசாரிக்கணும் இல்லையா? உங்களை வந்து நீங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டீங்க, நீங்க தான் யூ ஆர் தி ஆரிஜின் ஃபார் தி ப்ராப்ளம். அந்த ஆரிஜினை முதல்ல விசாரிச்சுட்டு தானே ஃபர்தரா போக முடியும். புகார் வந்துருச்சு, இதற்கு இந்த பாடல் உருவாவதற்கு காரணமா இருந்தவர் நமக்கு தெரியுது. அவரை விசாரித்தாதான் யார் இதை விட்டா. அவரே சொல்றாரு எனக்கு தெரியாமல் திருடப்பட்டது. அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் குழு கொடுத்தாதானே நம்ம யார் திருடாங்க. காவல்துறை அவரை தேடுவது அப்படிங்கிறது கைது செய்ய இல்லையா? கைது செய்ய. அப்ப எதற்காக தமிழக அரசு சார்பில் ஏன் அவருடைய பெயிலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது? விசாரணைக்கு ஆஜராகாம பெயில் வாங்கிட்டு நீங்க வேற வழி போயிட்டீங்கன்னாக்கா யாரை விசாரிக்கிறது? இது ஆமாங்க, அப்படி அவ்வளவு அலாக்கிரிட்டியோட அணுகக்கூடிய விஷயமா இன்னைக்கு யுவராஜ் விஷயத்துல எல்லா விஷயமும்? அதாவது காவல்துறைக்கு ஒரு புகார் வந்துருச்சுன்னா எவ்வளவு கிராவிட்டி இருந்தாலும் செய்ய வேண்டியது செஞ்சாகணும். அதுக்காக வேண்டிய கொலை கேஸ் நீங்க பிடிங்க, நீங்க ஏன் ஒன்வே டிராபிக் யுவராஜ் அப்படிங்கிற வர வரைக்கும் காவல்துறையால கைது செய்ய முடியல, தனிப்படைகள் அமைக்கப்பட்டது, அதற்கெல்லாம் கொடுப்பது போல இதே ஒரு பாடல் சர்ச்சை வந்ததுங்கிறதுக்காக சமூக ஊடகங்கள் வந்து சில அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தினாங்கிறதுக்காக இவ்வளவு முனைப்பு அப்படிங்கும் போதுதான் ஏதோ விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு முயற்சியோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதாவது நீங்க வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு என்னமோ அதற்கு முயற்சி எடுக்காத மாதிரி இதற்கு முயற்சி இருக்கு. ரெண்டுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வகையான அந்தந்த கிராவிட்டிக்கு தகுந்த முயற்சி தான் எடுக்கப்படுகிறது. ஆனா வெளியில இருந்து பார்க்கிறவர்கள் இதை மிகைப்படுத்தி பேசுகிறார்கள். இப்போ அணுகிறதுக்கான முயற்சி எடுத்தா ஏர்போர்ட்ல வரைக்கும் தகவல் சொல்லி ஏர்போர்ட்டுக்கு அலர்ட் கொடுக்கிற அளவுக்கு துரிதமா அவர் எங்கேயும் தப்பி போயிடக்கூடாது, எங்கேயும் போயிடக்கூடாது, உடனடியாக முடிவுக்கு வந்துடணுங்கிறதுக்கு ஒரு கிரைம், ஒரு பெரும் குற்றம் நடந்திருக்காங்க. தப்பி இப்ப இவ்வளவு தூரம் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறவரு தான் குற்றம் இல்லை என்று சொல்றவரு ஏன் வந்து காவல்துறை முன்னாடி ஆஜராக கூடாது? கோர்ட்ல அதாவது கோர்ட்டுக்கு வந்தது இப்போ
நான் சொல்வது முதல் நிலையில் இப்ப அந்த முனைப்பு விடப்பட்டு இப்ப முனைப்பு முயற்சி எடுக்கல. இப்ப தனிப்படை ஒர்க் பண்றது வந்து அந்த ரேமிபிகேஷன் எங்க இருந்து இதுக்கு எப்படி பரவுச்சுங்கிறது தான். அதுலயே சில கேள்விகள் எழுது இல்லையா? நம்மளுடைய ஒரு சைபர் கிரைம் டிவிஷனால எப்படி பரப்பப்பட்டிருக்கு? அதுவும் இன்னைக்கு நம்ம தீவிரவாத சவால்கள்ல இருந்து பல சவால்கள் வந்து இணைய ஸ்பேஸ்ல நமக்கு காத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பாடலை அப்லோட் செய்யக்கூடிய பாடலை நம்மளால எடுக்க முடியலன்னா அது எதை காட்டு? இல்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஏன் வரல? நீ நம்ம வச்சு காவல்துறை சார்பில் ஏற்கப்பட்டு யூடியூப்ல இருந்து போயிடுச்சா? பிராக்டிகல் ஏன் எங்க இருந்து வந்துச்சுங்கிறத வந்து அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வல்லமை நம்மளுடைய சைபர் சிம்பு வந்து சொன்னாதான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய சைபர் சொல்லணும்ல. இப்ப நீங்க வந்து இப்ப இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவல்ல இருக்கு, யார பாத்திருக்காங்கிறது இட் இஸ் கான்பிடென்ஷியல். ஒரு பாடல் எங்க இருந்து எந்த சிஸ்டம்ல இருந்து அப்லோட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிந்துக்கிறது இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா, பல தீவிரவாத சவால்களை இணையத்தில் நடக்கக்கூடிய பல ஹேக்கிங் நடக்குது. கோவில்களுடைய வெப்சைட், அரசுடைய வெப்சைட் ஹேக் பண்றதை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க போறோம்? பண்ணிட்டு இருக்கோங்க. இப்ப நீங்க கிடைக்கலன்னு ஏன் சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் எடுக்க முடியலன்னா அதுக்கு ப்ராப்ளம். அதாவது பல வகையில இதாயிடுச்சு. அந்த அளவுக்கு இது இல்ல. இப்ப நீங்க எல்லாமே ஏதோ ஒரு பாடல் அப்லோட் ஆயிருக்கு, அதை எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சில பகுதிகள் எடுத்திருக்காங்க. எடுத்துக்கிட்டே இருக்க வெவ்வேறு பகையில பயிர் இருக்கு. இல்ல நீங்க போட்டு பாருங்க. நீங்க போட்டு பாருங்க. ஒரு சில பகுதியை போட்டா பிளாக்னு வரும். ஒரு சில பகுதி தான் நீங்க வரும். இன்னும் நீக்கப்படல. இந்த பாடல் யூடியூப் நிறுவனம் நீக்கிருக்காங்க. ஒரு பகுதி இருக்கு, நீக்கிருக்குங்க. நீங்க ஒரு பகுதியில ஒரு பாடல் தான். ஒரு பாடல் வந்து ஒரு பாடல்ல பல இடங்கள் பல பகுதிகளாக பிரிச்சு வருது. நீங்க நிறைய இருக்கு. நீங்க ஓபன் பண்ணி பாருங்க யூடியூப். இன்டர்நெட் இருக்குங்க. யூடியூப் நம்ம அந்த ஒரு கோரிக்கை வச்சும் கூட இன்னும் எடுக்க முடியாத யூடியூப் எங்க இந்த அப்லோட் இருக்குங்கிறது மூலம் கண்டுபிடிக்க முடியாத இருக்கு. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப நடந்துட்டு தான். It brings us to a very important question on democracy, artistic freedom. இப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு 30-year-old ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் வகையில வருமா? அவதூறு வந்து அவதூறு மிக தெளிவா இருக்கு. அப்சினிட்டிக்கு யாருக்கும் எந்த ஃப்ரீடமும் கிடையாது. அவதூறு வழக்குகளை வந்து obscenity is by the people who are promoting the song. Simbu made it for private. நான் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருவேன். யாரும் பரமக்கூடாது. நீங்க யோசித்து பாருங்க. in our society today, with technology, with the way our society is today, எல்லாருமே வந்து obscene language யூஸ் பண்றாங்க. ஒரு சாதாரண கான்வர்சேஷன்ல people are using bad words. ஒரு பொறுப்புள்ள படைப்பாளி somebody with a dirty mind திருட்டு வகையில் அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு பப்ளிக் டொமைன்ல ரிலீஸ் பண்ண is Simbu responsible for dirty mindங்கறீங்க? ஏன் போடப்பட்டது? நிறைய அரசியல்வாதிகள் வந்து பார்லிமென்ட்ல ஆபாச படங்கள் பார்த்திருக்காங்க. நிர்பயா கேஸ்ல murder the rapist is walking free. Salman Khan walks out of jail. I'm not justifying it. I'm saying if he has beeped something which is not for public consumption, even if it's in a private domain, he's beeped that word. The people who are promoting it is the people with vested interests. இந்த ஒரு விஷயத்துல ஒரு முகாந்திரம் இருப்பதனால தான வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து வழக்கு வந்து ஒரு கெட்ட வார்த்தை இல்ல, ஒரு வெஸ்டட் இன்ட்ரஸ்ட்ல கூட வழக்கு தொடரப்பட்டிருக்கு இல்லையா? அது கெட்ட வார்த்தை இல்ல, நல்ல வார்த்தை தான் கெட்ட வார்த்தையா பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிற விளக்கம் இல்ல. சோ ஒரு அப்சினிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கடுமையான முகாந்திரம் இருக்கு. பரப்புவது அப்படிங்கிறது சட்டத்துக்கு எதிரானது. என்னுடைய புரிதல் சரியா இருந்தா 298 ஐபிசியா 292 ஐபிசி. நம்ம தமிழ் படத்துல வந்து நிறைய பேரு ஆபாச காட்சிகள், whether it's a first night scene, whether it's fights between people in this film, or dancing around trees. ஒரே ஒரு நிமிஷம் சார். டான்சிங் அரவுண்ட் ட்ரீஸ், கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டுட்டு அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி பாடல்கள் கெட்ட வார்த்தை பேசுறாங்கங்கறீங்க. No, I'm not saying obscenity is a very ambiguous term. It's very subjective. இல்ல இது நல்ல வார்த்தை தான் தவறு. நல்ல வார்த்தை நான் சொல்லவே இல்ல. அந்த வார்த்தை சொல்லவே இல்ல. நான் சொல்றேன் பீப் பண்ணிருக்காங்க. நல்ல வார்த்தை போட்டு அது வந்து நல்ல வார்த்தைனா பீப் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அது கெட்ட வார்த்தைங்கிறதுக்கான மிக கடுமையான முகாந்திரம் இருக்கிறது. சோ நீங்க வந்து உங்க நண்பர்கள் கிட்ட பேசும்போது யாராவது பிடிக்காம அவங்க போய் சொன்னீங்கன்னா அது தப்பான விதத்தை யாராவது ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக் டொமைன்ல ரிலீஸ் பண்ணி ஹரி வந்து அப்பாலஜி தெரிவிக்கணும்னா how is it fair? It is a private conversation. Why should I have spoken in the first place? You mean to say nobody speaks? You mean to say nobody actually understands the vocabulary of what he said? 10 standard children, 10-year-old children have access to the internet, to WhatsApp, and I don't think parental controls are that intelligent in our community today.
lot of children are exposed to it on daily basis on advertising, on cinema, on internet. அது மியூசிக்கோட ஒரு பாடலாக ரெக்கார்ட் பண்ணதுனால தான் இது வெளியாயிருக்கு. ஒரு முழு வடிவம். ஆமா, அத பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணணும், இத ஆன்டிசிபேட் பண்ணணும். இந்த மாதிரி யாராவது பரப்பி விடுவாங்களோன்னு இருக்கும். இல்ல அருவருக்கத்தக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் அருவருக்கத்தக்க கருத்துக்கள் சொற்கள் நிறைந்த பாடல்கள் தமிழ் சினிமால இல்லையா, பொது ஊடகங்கள்ல இல்லையா, படைப்புகள்ல இல்லையா? அதான் அவங்க மேல எல்லாம் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் இருக்கு. இது பீப் போட்டார். பீப் போடாம கெட்ட வார்த்தைகளை அச்சேற்றி இருக்கக்கூடிய ஆங்கில புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் கடைகள்ல கிடைக்குதா இல்லையா? அவங்க மேல தனிப்பட போட்டிருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், சீஸ் பண்ணிருக்காங்க. எந்த பேப்பர் படிக்கிறீங்க? நிறைய பெஸ்ட் செல்லர்ஸ்ல இன்னைக்கு வந்து பொதுத்தளத்துல நீங்களும் நானும் எங்கேயுமே பயன்படுத்த முடியாத விஷயம், பீப் போடக்கூடிய விஷயம் சென்சாருக்கு போனா பொதுத்தளங்கள்ல சர்வசாதாரணமா வளம் வந்துட்டு இருக்கு. திரைப்படங்களே இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் ரொம்ப இயல்பா ஆப்வியஸ் புரிதலோட சென்சார் பண்ணி படங்கள்ல வந்திருக்கு. அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்க வந்து தெரியல உங்களுக்கு நிறைய ஆபாச படைப்புகளுக்கும் கடைகள் இருக்கு சார், இன்னும் பொதுத்தளங்கள் இருக்கு, கடைகள்ல இருக்குன்னு சொன்னா சீஸ் பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டே இருக்காங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சிருது இல்ல சார், சீஸ் பண்ணல சார். அவை இன்னும் எல்லா கடங்களிலும் அறிவியல்ங்கிற ஒரு போர்வையில பண்றாங்க. அதாவது ஆண் பெண் உடலுறவு சம்பந்தமான மெடிக்கல் சயின்ஸ்ல பல நாவல்கள்ல பல படைப்புகள்ல கெட்ட வார்த்தைகள், பொதுத்தளங்கள்ல உச்சரிக்க முடியாத கெட்ட வார்த்தைகள் அது நேரடியாவே வருது. அந்த படைப்புகள் இன்னும் கடைகள்ல கிடைச்சிட்டு இருக்கு. அந்த படைப்பாளிகள் மேல நம்ம நடவடிக்கை எடுக்கல. அது மட்டும் இல்ல, ஆர்டிஸ்டிக்-இடமா பாக்குறோமா? இல்ல அப்படி கிடையாது. நிச்சயமாக நடவடிக்கை லிட்டரேச்சர் நிறைய சீஸ் பண்றாங்க. பண்ணிருக்க நடவடிக்கை. அரசியல்வாதிகளை வந்து ஒரு பெண்ணை வந்து அரசியல்ல வந்து அரசியல் முறையில சந்திக்கும் போது கூட they've spoken badly. Lot of politicians in recent times have spoken badly of women in public. So that gives freedom to Simbu to I'm not saying Simbu has beeped it. It was in a private people have openly made statements which incite, which insinuate lot more obscenity. நான் உங்க இதுல நிறைய மெரிட்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அத நேரடியா சட்டப்படியா காவல்துறை முன்னாடி முதல் நிலையிலே வந்து like any other common citizen திரு சிம்பு அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா இதுதான் அப்படின்னு விளக்கி இருந்தா இன்னைக்கு தனிப்படைகளுக்கான அவசியம் வந்திருக்காது, இந்த விவாதத்துக்கான தேவையும். So doesn't a common citizen have the right to process thought, consider legal opinion, talk to his family and understand the situation? There was so much happening because of a song, which is a private song. கூப்டா போக வேண்டியதான் காமன். யாருடைய திரு சிம்புவோ இல்லாட்டி XYZ இல்லாட்டி எந்த வகையில வந்து அவரை வந்து மாட்டி விடுறாங்கன்னு புரிந்து கொள்ளாம, what is the whole gravity of the situation புரிந்து கொள்ளாம, how can he go and appear? And he's willing to appear. இதுல சமன் தரக்கூடிய எல்லாருமே சொல்லிட்டு இருக்கலாமே. அதெல்லாம் இல்ல. இப்ப வந்து எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புகார் வந்துருச்சுன்னா அந்த புகாருக்கு விளக்கம் அளிப்பதற்காக இப்ப இவர்கிட்ட ஒரு கிரீவன்ஸ் இருக்கு. என்னுடைய நான் வந்து பாத்ரூம்ல பாடின பாடலை யாரோ எடுத்து வெளில போட்டாங்கன்றாரு. அவர்தான் இவர் சொன்னாதான் அது யார் செய்திருப்பாரு, இந்த என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, யார் செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இவர் சொன்னாதான் வெளியில வரும். அதற்காக வேணாலும் இவர் முதலே என்ன பண்ணிருக்கணும், காவல்துறைக்கு வந்திருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா நிச்சயமாக இந்த இவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்காது, இவ்வளவு பிரபலம் இல்லாம ஆரம்ப காலத்திலே முடிச்சிருக்கலாம். அதற்கு பிறகு இந்த அதிதீவிரம் குறித்த கேள்விதான், நடவடிக்கைகள்ல தேடல்கள் அதிதீவிரம் குறித்த கேள்வி. அதிதீவிரம் காரணமே, அதிதீவிரத்துக்கு காரணம் இது சம்பந்தத இது முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற காவல்துறையோட கடமை. ஏன்னா பல இடங்கள்ல வந்து சமூக ஆர்வலர்கள் பெருசாயிட்டு தான் இருக்கு, ஆயிட்டே இருக்கு. அப்ப அவங்க சொல்றதுனால நம்ம காவல்துறை கம்முன்னு இருக்க முடியாது. என்ன கேக்குறாங்க, நீங்க இவனை இன்னொரு மேல ஒருத்தர் குறிப்பிட்டு அவர் மீது நடவடிக்கை இவரை ஏன் இன்னது வரைக்கும் கைது பண்ண? ராமானுஜம் கொலை வழக்குல தீர்வு வேணும்னு கேட்டீங்க, அது வந்துருச்சா? காவல்துறை கொண்டு வந்துருச்சா? நடவடிக்கை எடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அதாவது இதை பத்தி இப்படி கம்பேரிசனே பண்ணவே முடியாது. ஒவ்வொரு வழக்குக்கும் அதற்கென்று இருக்கு. அந்த வழக்குல நான் என்ன சொல்றேன், நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், இதற்கும் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் விக்டிமுடைய வேண்டியவங்க அதற்கு கோஆபரேட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். நான் என்ன கேட்கிறேன், அந்த பீப் வேர்ட் வந்து இட் கேன் பி a positive or a negative word. People are inciting this. ஒரு நிமிஷம் இருங்க. The law makes provision for benefit of doubt. Unless it's proven it's an obscene word that he actually originally recorded. இதே சொல்லல, ஆனா சட்ட நடவடிக்கைகளுக்கு எங்க முன்னாடி ஆஜராகி விளக்கம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. காவல்துறையோ இல்லாட்டி அரசு நிர்வாகமோ அவரை குற்றவாளின்னு சொல்லல, விளக்குங்கிறாங்க.
இந்த ப்ராசஸ்க்கு ஒத்துழைங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஒத்துழைப்புல சுணக்கம் வந்தனால தான் இந்த தேடலுக்கான அவசியம் வந்ததுங்கிறார். எப்படி இருந்தாலும் இது அதிதீவிரம், இது அதீதம் அவசியம். ஒரு தவறு, ஒரு குற்றம் போல ஒரு பார்க்கப்பட்ட இந்த ஒரு தனிப்படைகளா அதீதம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இல்ல அவர் இந்த ஒரு காவல்துறை நடவடிக்கைக்கு ஒத்துழைத்திருந்தால் இதற்கான அவசியம் இருக்காது அப்படிங்கிற விளக்கமும் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு டீப் சர்ச்சை முடிவராமல் தொடர்கிறது அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இது ஒரு தொடர வேண்டிய ஒரு அதிதீவிரமான ஒரு விஷயமா மக்களிடம் விட்டு விடுவோம். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.